இந்த வீடியோவில் ஒரு 15 ஸ்ட்ரெச்சிங் டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் நான் அந்த இதில் சொல்கிறேன். இது வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, ஆஃப்டர் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் சர்க்கிள். நம்ம ஷோல்டரை மட்டும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஒரு 5 நம்பர் வந்து கிளாக் வைஸ், ஒரு 5 நம்பர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் அதே ஆர்ம் சர்க்கிள் தான். ஒரு 5 நம்பர் வந்து கிளாக் வைஸ், ஒரு 5 நம்பர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் போத் ரெண்டுலேயுமே பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஜஸ்ட் ப்ளே. நம்ம நார்மலாக பெஞ்சில் வந்து தம்பூஸில் போடாத ஃப்ரீ வெயிட்டில் உடம்பை லூஸ் பண்ணி இது பண்ணி போடுங்க. உடம்பு ரொம்ப ஸ்டிஃபாக பண்ண வேண்டாம், லூஸாக ஃப்ளை பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் ரைஸ். நம்ம ஜஸ்ட் ப்ளே எப்படி பண்ணோமோ உடம்பை அது லூஸ் பண்ணி அதே மாதிரி இதுவும் ஷோல்டர்லாம் லூஸ் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுங்கள். நானும் நம்ம தம்பூஸில் போடும்போது உடம்பு மசிலாம் டைட் பண்ணி போடுவோம். ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்படி பண்ண வேண்டாம், உடம்பு லூஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி வந்து ஷோல்டரில் வந்து சைட் ரைஸ், உடம்பு லூஸ் பண்ணி நல்லா ஃப்ளை பண்ணி விடுங்க. அடுத்து வந்து ஜம்ப் சேக் வந்து இது வந்து ஒரு 6-7 நம்பர் போட்டாலே போதும். கவுண்டிங் அதிகமாக போடாதீங்க, ஸ்டாமினா நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து சைடு லஞ்சஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் போத்லையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடு லஞ்சஸ் உடம்பு நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு 5-6 நம்பர் போத் சைடு ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீ பாடி வெயிட் ஸ்குவாட் போடுவோம்ல, அதில் ஒரு 6 நம்பர் 7 நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மணிக்கட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நம்பர் வந்து கிளாக் வைஸ், ஒரு 5 நம்பர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் நம்ம லெக்கை வந்து நல்லா ஸ்விங் பண்ணி விடுங்க. லெக்கை ஸ்டிஃபாக வைக்காதீங்க, நல்லா லூஸ் பண்ணி ஃப்ரண்டில் நல்லா கொண்டு போய்ட்டு அதுமாதிரி ரிவர்ஸில் உடம்பு அப்படி லூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்துடும். நீங்கள் லெக்கை வந்து ஸ்டிஃபாக வைக்க வேண்டாம், நல்லா லூஸ் பண்ணி ரைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி லெக்கில் வந்து சைடு ரைஸ், நல்லா ஃப்ரீயாக லெக்கை வந்து சைடில் ரைஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நீ சர்க்கிள், ஒரு 5 நம்பர் கிளாக் வைஸ், ஒரு 5 நம்பர் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி ஹிப்பை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 5 நம்பர் கிளாக் வைஸ்லையும் ஒரு 5 நம்பர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நல்லா ஒரு 4-5 ஜம்ப் நல்லா பண்ணி உடம்பு நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ண எதுவும் பிடிக்கலை அப்படின்னா உங்கள் ஜிம்மில் வந்து த்ரெட்மில் சைக்கிள் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து சும்மா ரன்னிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது உங்கள் ஜிம்மில் அந்த மாதிரி த்ரெட்மில் சைக்கிள் இல்லை அப்படின்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் உங்கள் ஜிம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஜிம்முக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் பண்ணாலே போதும். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் மாதிரி தான். அதாவது நம்ம உடம்புல வந்து பிளட் ஃப்ளோ வந்து எல்லா ஏரியாவுக்கும் நார்மலாக பாஸ் பண்ணி எல்லா மசிலும் ஒரு சின்ன ஆக்டிவேஷன் மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுக்குறதுக்கு தான் அந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே. ஸோ உங்களால் அந்த ஸ்ட்ரெச்சிங் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் அந்த மாதிரி சின்ன சின்ன இது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் ஈடு பண்ணாலே போதும்.